ஓம் சாந்தி. 4/6/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த சீச்சி அசுத்தமான உலகிற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. எனவே சரீரத்துடன் சேர்ந்து எதையெல்லாம் நீங்கள் எனது எனது என்று கூறுகிறீர்களோ இதை மறந்துவிட வேண்டும். இதன் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. கேள்வி: தந்தை உங்களை இந்த துக்கதாமத்தின் மீது ஏன் வெறுப்படைய வைக்கிறார்? தந்தை உங்களை இந்த துக்கதாமத்தின் மீது ஏன் வெறுப்படைய வைக்கிறார்? பதில்: ஏனெனில் நீங்கள் சாந்திதாமம், சுகதாமம் செல்ல வேண்டும். இந்த அசுத்தமான உலகத்தில் இப்பொழுது இருக்க வேண்டியதில்லை. ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து வீடு சென்றுவிடும். எனவே இந்த சரீரத்தில் எதை பார்ப்பது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். யாருடைய பெயர் உருவத்தின் பக்கம் கூட புத்தி செல்லக்கூடாது. அசுத்தமான எண்ணங்கள் வருகின்றது என்றால் பதவி குறைந்து போய்விடும். ஓம் சாந்தி. பவித்திரமாக ஆவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு தேகதாரி மீதும் மனதை லயிக்க செய்யாதீர்கள். முற்றிலும் பற்று நீங்கிவிட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த அன்பு இருக்கும். ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க முடியாமல் இருப்பார்கள். இப்பொழுதோ தங்களை ஆத்மா சகோதரர் என்று உணர வேண்டும். அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ரஜோ பிரதான சந்நியாசிகள் இருக்கும் பொழுது உலகம் அசுத்தமாக இருக்கவில்லை. காடுகளில் வசித்து கொண்டிருந்தனர். அனைவருக்கும் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. மனிதர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு உணவுகளை அனுப்பி கொண்டிருந்தனர். பயமற்றவர்களாக இருந்தார்கள். நீங்களும் கூட பயமற்றவராக வேண்டும். இதில் மிகுந்த விசால புத்தி வேண்டும். உலக மனிதர்கள் 3 நிமிட மௌனம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் புரிய வைக்க முடியும். கூறுங்கள், மௌனத்தால் மட்டும் என்னமாகும்? இதுவோ விக்கர்மங்களை விநாசம் செய்ய வேண்டிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அமைதியின் வரமளிப்பவர் தந்தையாவார். அவரை நினைவு செய்யாமல் அமைதி எப்படி கிடைக்கும்? அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆஸ்தி கிடைக்கும். டீச்சர்களும் கூட நிறைய பாடத்தை படிக்க வேண்டும். எழுந்து நிற்க வேண்டும். யாரும் எதுவும் கூற மாட்டார்கள். தந்தையினுடையவராகி உள்ளீர்கள் என்றால் வயிற்றுக்கு தேவையான அனைத்தும் அவசியம் கிடைக்கும். சரீர நிர்வாகத்திற்காக நிறைய கிடைக்கும். பாபா சொல்கிறார், வேதாந்தி சகோதரி, அதாவது இப்போ அவங்க ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. அவர் தேர்வு எழுதினார். அதில் ஒரு கேள்வி இருந்தது, கீதையின் பகவான் யார் என்று. அதுக்கு அவர் எழுதின பதில், பரம்பிதா பரமாத்மா சிவன் என்று எழுதிவிட்டார். ஆக அவர் தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை. மற்றும் யாரெல்லாம் கிருஷ்ணரின் பெயரை எழுதியிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் தேர்ச்சி அடைந்து விட்டார்கள். குழந்தை உண்மையை கூறினார். ஆனால் அது தெரியாத காரணத்தினால் தேர்வில் தோல்வி அடைய செய்து விட்டார்கள். நானோ இது உண்மையிலும் உண்மையாக எழுதினேன் என்று பிறகு சண்டையிட வேண்டி வந்தது. கீதையின் பகவான் நிராகார் பரம்பிதா பரமாத்மா ஆவார். தேகதாரியான கிருஷ்ணராக முடியாது. ஆனால் குழந்தைக்கு இந்த ஆன்மீக சேவை செய்யும் மனம் இருந்தது. எனவே அதை விட்டுவிட்டார். குழந்தைகளே, நீங்கள் ஆட்சி புரிபவராகிறீர்கள். ஆக உங்கள் மீது இரக்கத்தை காட்டுங்கள். குறைந்ததிலும் குறைந்தது உயர்ந்த பதவியாவது அடையலாமே. குழந்தைகள் 8 அணா 50 பைசா
இப்படி 8 அணா கூட கொடுத்து எங்கள் பெயரில் ஒரு செங்கல் வைத்து விடுங்கள் என்கிறார்கள். குசேலரின் உதாரணம் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு பிடி அவளுக்கு பதிலாக அவருக்கு அரண்மனை கிடைத்துவிட்டது. ஏழைகளும் எடுப்பரே 8 அணா. பிறகு அதைத்தான் கொடுப்பார்கள் அல்லவா? பாபா நாங்கள் ஏழைகள் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான சம்பாத்தியம் செய்கிறீர்கள். இங்கு அனைவருடைய பொய்யான சம்பாத்தியமாகும். அனைவருடைய வருமானம் பொய் வருமானமாகும். நீங்கள் சங்கம யுகத்தில் மலராகி கொண்டிருக்கிறீர்கள். யாருக்குமே இந்த நேரத்தில் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. இங்கு அது போல ஆனீர்கள் என்றால் அப்போதுதான் சத்தியுகத்திற்கு செல்வீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கடைசி காலத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே நினைவிற்கு வரக்கூடாது. அதற்காக இந்த உலகத்தில் யார் மீதும் மனதை லைக்க மூழ்க விடக்கூடாது. சீச்சி சரீரங்கள் மீது அன்பு கொள்ளக்கூடாது. கலியுக பந்தனங்களை துண்டித்து விட வேண்டும். இரண்டாவது, விசால புத்தி உடையவராகி பயமற்றவராக வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆவதற்கு இப்பொழுது எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. வயிற்றுக்காக பொய் பேசக்கூடாது. ஒரு பிடி அவளை பயனுள்ளதாக ஆக்கி உண்மையிலும் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். தங்கள் மீது இரக்கத்தை காட்ட வேண்டும். இன்றைய அழகான முரளியில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரதானம், பரமாத்மா ஈடுபாட்டின் மூலமாக சுயம் தங்களையும் உலகத்தையும் தடையற்றவராக ஆக்கக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுக. பரமாத்மா ஈடுபாட்டின் மூலமாக சுயம் தங்களையும் உலகத்தையும் தடையற்றவராக ஆக்கக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம்: ஒரே ஒரு பரமாத்மா ஈடுபாட்டில் இருப்பதுதான் தபஸ்யமாகும். இந்த தவத்தின் மூலம்தான் சுயம் தங்களையும் உலகத்தையும் எக்காலத்திற்குமாக, அதாவது சதா காலத்திற்காக தடையற்றவராக ஆக்க முடிந்ததாக இருக்கும். நிர்விகனமாக இருப்பது மற்றும் நிர்விகனமாக ஆக்குவதுதான் உங்களது உண்மையான சேவையாகும். இது அநேக விதமான தடைகளிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் விடுதலையாக்குகிறது. அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள் தபஸ்யாவின் ஆதாரத்தில் தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியின் வரதானத்தை பெற்று மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு கருவியாகி விடுகிறார்கள். ஸ்லோகன்: சிதறி இருக்கும் சிநேகத்தை ஒன்றுபடுத்தி ஒரு தந்தையிடம் சிநேகம் கொண்டீர்கள் என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். துண்டு துண்டாக சிதறி இருக்கக்கூடிய சிநேகத்தை ஒன்றுபடுத்தி ஒரு தந்தையிடம் சிநேகம் கொண்டீர்கள் என்றால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.